ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யால் அண்ட் பவி விலாக்ஸ். மட்டன் கோலா உருண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. சோயா வச்சு கோலா உருண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க சோயா வந்துட்டு சுடு தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக மிளகு சீரகம், 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாகிற மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். வந்ததுக்கப்புறமா ஒரு 10 வரமிளகா, 2 காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து, ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் வதக்கி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இப்போது தண்ணி புழிஞ்சு வச்ச சோயாவையும் அது கூட சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு சின்ன சின்ன பால்ஸ் பிடிச்சி நான் வந்து எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டு பொறுமையாக திருப்பி விட்டேன். பால்ஸ் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. அதுக்கப்புறம் சின்னதாக வடை பக்குவத்துக்கு தட்டி போட்டேன். அது ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. வேகறதுக்காட்டி திருப்பி விட்டுறாதீங்க. ரொம்பவே பொறுமையாக வெந்ததுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி விடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாகவும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராகவும் வந்திருந்தது. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.